வீழ்த்தும் விக்கெட்டுகள், விஜயின் பாய்ச்சல், அரசியல் இலக்கு என்ன? அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் ஐக்கியமாகி இருப்பது அரசியல்ல பெரும் புயலை கிளப்பி இருக்கு. திமுக அதிமுக மட்டுமல்லாம இது குதிரை பேர முயற்சி அப்படின்னு குற்றம் சாட்டிய காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரிகளும் கலக்கமடைஞ்சிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியா 108 இடங்கள்ல வென்றாலுமே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற முடியாம போனது தாவேகா தலைவர் விஜய்க்கு பெரும் சங்கடத்தையே கொடுத்தது. வெற்றி பெற்றாலுமே ஆட்சி அமைக்க முடியாம சில நாட்கள் போராடியது அவருக்கு நெருடலாக தான் இருந்துச்சு. ஒரு வழியா நெருக்கடியான நேரத்துல காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் தாவேகா அரசுக்கு ஆதரவும் கொடுத்தாங்க. இடதுசாரிகள் தவிர மற்றோருக்கு அமைச்சரவையிலும் இடமளித்தது தாவேகா. ஒரு பக்கம் மேற்கண்ட கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சாலுமே 5 ஆண்டு காலமும் இவங்களோட தயவோட காலம் நகர்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் தாவேகாவுக்கு இப்ப எழுந்திருக்கு. இதனால பிளான் பியா அதிமுக அதிருப்தி அணிய அணுகுனாங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புல இருந்து 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவும் கொடுத்தாங்க. இவங்கள சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா கட்சி தாவல் சிக்கல் மற்றும் தூய சக்தி இமேஜுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படல. இதன் காரணமாவே சில நாட்களாகவே வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் கூடாரத்தில் பெரும் குழப்பம் உருவாச்சு. இந்த சூழ்நிலையில தான் வேலுமணி தரப்புல 5 எம்எல்ஏக்கள் பழனிசாமி அணிக்கு தாவிய நிலையிலுமே மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார் ஆகியோர் தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு உடனடியா தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் தான் இப்போ பெரும் புகைச்சலை கிளப்பி இருக்கு. ஏற்கனவே அமமுக எம்எல்ஏ மன்னார்குடி காமராஜர் தங்கள் தரப்புக்கு மாற்றிய தாவேகா இப்போ அதிமுகவிலிருந்து 3 விக்கெட்டுகளை தட்டி தூக்கி இருக்கு. குதிரை பேரம் அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையா குற்றமும் சாட்டி வராங்க. இது சம்பந்தமா கண்டனம் தெரிவித்த திமுக தலைவர் ஸ்டாலினோ பெரும்பான்மை இல்லாத நிலையில திமுக கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆதரவை கேட்பது, நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக அதிமுகவோட ஒரு அணியை விலை பேசுவது, அமமுக உறுப்பினரை கொசுறு வாங்குவது, அதிமுக உறுப்பினர்களை பதவி விலக செய்து தலைமைச் செயலகத்துல வச்சே தன் கட்சியில இணைப்பது, இந்த மோசமான காட்சிகளை பார்க்க தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்களா? தூய சக்தின்னு சுய தம்பட்டம் அடிச்சவங்க துயர சக்தின்னு அம்பலப்பட்டிருக்காங்க அப்படின்னு காட்டமா விமர்சித்திருந்தாரு. அது மாதிரியே எடப்பாடி பழனிசாமியும் கீழ்த்தளத்துல ராஜினாமா, மேல்தளத்துல கட்சியில இணைப்புன்னு தமிழகத்துல கீழ்த்தரமான அரசியலை, குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேகா அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு காட்டமா பேசியிருந்தாரு. ஆனா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிற தாவேகா தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரும் ஒரு தலைமையின் கீழ் இருக்க விரும்பாமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போற நமது தலைவரோட ஆற்றலை மதிச்சு மக்கள் சேவை செய்ய அவங்க சுய விருப்பத்தின் பேர்ல வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. எதிர்கட்சிகளை தாண்டி கூட்டணி கட்சிகளோட எதிர்ப்பையும் இந்த விவகாரத்துல முதல்வர் விஜய் சந்திச்சிருக்காரு. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி குதிரை பேரத்தை ஆதரிக்கும், தமிழகத்துக்கு வெளியே அதை எதிர்க்கும் அப்படிங்கிற இரட்டை நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுக்க முடியாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியில் இருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானது அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. அதே மாதிரி விசிக பொருளாளர் எஸ் பாலாஜியுமே 3 சட்டமன்ற உறுப்பினர்களோட செயல் அறமற்றது, அவங்கள ஆதரிக்கிறது ஆபத்தானது, உண்மையான மற்றும் நேர்மையான அரசியல்ல ஈடுபடுவோம்னு தாவேகா தலைவர் விஜய் முன்வைக்கும் கூற்றுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடதுசாரிகளும் இந்த விவகாரத்துல அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க. இப்போது இருக்கிற கூட்டணி கட்சிகளோட ஆதரவே ஆட்சிக்கு போதுமானது அப்படின்னாலும் தாவேகா மற்ற கட்சிகளோட எம்எல்ஏக்களை அபகரிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியிலையும் கூட்டணி கட்சிகளின் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இப்போ தாவேகா வசம் 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை திருச்சி கிழக்கு மற்றும் 3 காலியாகும் தொகுதிகளில் தாவேகா வென்றுச்சு அப்படின்னா அவங்களோட பலம் 111 மாறும். ஏற்கனவே அமமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் கிட்டத்தட்ட தாவேகா நபராகிவிட்டாரு. இருந்தாலும் இன்னும் 6 அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்தா தனி பெரும்பான்மை பெறலாம். அதுக்கப்புறம் யார் தயவும் தேவை இருக்காது அப்படிங்கிற கணக்கோட தாவேகா செயல்படுகிறதோ அப்படின்னு
கூட்டணி கட்சியினர் மனதுல இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதிமுகவோட நிக்காம தங்கள் பக்கம் இருக்கிற எம்எல்ஏக்களும் வலை வீசுவார்களோ அப்படிங்கிற பதற்றமும் மற்ற கட்சிகளிடமும் ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. எப்படி பார்த்தாலும் மற்ற கட்சிகளோட எம்எல்ஏக்களை திட்டமிட்டு இழுப்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ஆபத்தாதான் முடியும். தமிழக அரசியல்ல புதிய பாய்ச்சல் காட்டும் தூய சக்திகள் இதனை கவனத்தில் கொண்டால் நல்லது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.